ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் கிச்சன் பக்கம் போறதுக்கே பயமா இருக்குன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. ஏன்னா விலைவாசி உயர்வு. இதை வச்சு ரெண்டு விஷயங்கள் தற்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. முதல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிலிண்டரோட ரேட். இது வரைக்கும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. நம்ம ஒரு மாதிரி கம்மி விலையில வாங்குறதுக்கு வாய்ப்பா இருந்துச்சு. ஆனா ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் கேஸ் சிலிண்டரை கொண்டு போயிட்டு 5% வரி அப்படின்ற ஒரு கேட்டகரியில வச்சிருக்காங்க. டெல்லி மாதிரியான மாநிலங்கள்ல கிரீன் ஃபியூயலுக்கு வரி இல்லாம இருந்துச்சு. சில மாநிலங்கள்ல வாட் 2% இருந்து 4% அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்குள்ள வச்சிருந்தாங்க. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் சிலிண்டரோட விலை 12 இருந்து 15 ரூபாய் வரைக்கும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரி இல்லாத ஒரு மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இது நடைமுறையில இருக்கும். வரி இருந்த மாநிலத்துல ஜிஎஸ்டிக்கும் அந்த வரிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து விலை உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சார். இது ஒரு பக்கம் இருக்க. ஜூன் மாசத்துல இருந்து மானியத்தையும் அரசு சிலிண்டர் வாங்குறதுக்கு கொடுக்கிற மானியம் இருக்கு இல்லையா, அதையும் குறைச்சிருக்காங்க சார். 119 ரூபா 85 காசு அப்படின்ற இந்த மானிய தொகை இதுக்கு மேல 107 ரூபா அப்படின்னு சொல்லி குறைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம புது கேஸ் சிலிண்டர் புக் பண்ணீங்கன்னா அதுக்கு கட்ட வேண்டிய டெபாசிட் இருக்கு இல்லையா, அதுக்கான காசும் உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தரம் கண்டிப்பா கேஸ் சிலிண்டரை நம்ம செக் பண்ணி ஆகணும். கேஸ் ஸ்டவ் அந்த டியூப் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கான ஃபீஸையும் அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். சோ ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா 32 ரூபா வரைக்கும் சிலிண்டரோட விலை ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம்னா அந்த கொண்டு வர்ற செலவு, சில இடங்கள்ல ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கும், சில இடங்கள் ரொம்ப தூரத்துல இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் அது இது சின்ன சின்ன மாற்றங்கள் காரணமா 32 ரூபா வரைக்கும் மேக்சிமம் ரேட் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டியை காரணமா வச்சு யாராச்சும் உணவுப் பொருட்களோட விலையை ஏத்துனீங்க, உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல டீயோட விலை 8 ரூபாயில இருந்து 10 ரூபாயா மாத்தி இருக்கு. ஆனா டீ தூள், பால், சர்க்கரை இதுல எதோட விலையுமே ஏத்தப்பட கிடையாது. அப்படி இருக்க எதுக்காக டீயோட விலை ஏத்திருக்கீங்க? அது மட்டும் இல்லாம தோசை, இட்லி, சாப்பாடு இதோட விலையும் லைட்டா ஏத்திருக்காங்க. ஆனா மூலப்பொருட்களோட விலை ஏறவே கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விலையை ஏத்துனீங்கன்னா உங்க மேல அரசு தரப்புல இருந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு தரப்புல இருந்து எந்தெந்த விஷயங்களோட விலை ஏறி இருக்கு, எதோட விலை குறையும் அப்படின்றது அந்த ஒரு சரியான எக்ஸ்பிளனேஷன் இல்ல, முறையா வெளியிடப்படல. அதனாலதான் இந்த ஒரு குழப்பம் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டியை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கவங்க சொல்லியிருக்காங்க சார். சப்போஸ் இதை பத்தி இவங்க ஜிஎஸ்டியை காரணமா வச்சு உணவுப் பொருட்களோட விலையை ஏத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கான புகார் மையம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. பிக் பாஸ்ல அவங்க அழைச்சி நீங்கள் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு அவர்கள் சொன்னபோது 100 நாட்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இதுக்கு சிறைய மேலே. அவங்க உண்மையிலேயே ஒரு பெரிய தொகை, நினச்சி பார்க்க முடியாத ஒரு தொகை கொடுக்கறதுக்கான ஒரு நிலையில் அவங்க இருந்தாங்க. நான் சொன்னேன், நான்